காசாவிற்கு குளோபல் ஸ்மூத் புளோட்டிலா மனிதாபிமான பணியின் போது இஸ்ரேலிய படைகளால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 23 மலேசிய தன்னார்வலர்கள் நேற்று இரவு KLIA முனையம் ஒன்றில் உணர்ச்சி பூர்வமான வரவேற்புக்கு திரும்பினர். திங்கட்கிழமை உள்ளூர் நேரப்படி இரவு 11:20 மணிக்கு இஸ்தான்புல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட இந்த குழு மலேசியாவிற்கு தங்கள் பயணத்தை தொடர்வதற்கு முன்பு துபாயில் பயணித்ததாக பெர்னாமா தெரிவித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சர் முகமது ஹசான், தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் ஃபமி ஃபாஜில், சுமுத் நுசாந்தரா கட்டளை மையத்தின் பிரதிநிதிகள், அரசு சாரா நிறுவனங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் அவர்களை வரவேற்றனர். அவர்கள் பாலஸ்தீன கொடிகளை அசைத்து சுதந்திர பாலஸ்தீனம் மற்றும் அல்லாஹூ அக்பர் என்று கோஷமிட்டனர். இஸ்ரேலிய படைகளால் தன்னார்வலர்கள் தடுத்து வைக்கப்பட்டதை தொடர்ந்து ஏற்பட்ட பதட்டமான சோதனையின் முடிவை குறிக்கும் வகையில் குடும்ப உறுப்பினர்களும் சக ஆர்வலர்களும் கண்ணீர் மற்றும் நன்றி உணர்வின் பிரார்த்தனைகளுக்கு மத்தியில் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவினர். அக்டோபர் 2ஆம் தேதி மத்திய தரைக்கடலில் கடற்படை கப்பல்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு பின்னர் அவை இஸ்ரேலின் அஷ்டோட் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. அக்டோபர் 2ஆம் தேதி இஸ்ரேலிய படைகள் 42 GSF கப்பல்களையும் தடுத்து நிறுத்தி அதில் இருந்த 495 ஆர்வலர்களை கைது செய்தனர். பின்னர் அவர்கள் அக்டோபர் 4ஆம் தேதி தொடங்கி படிப்படியாக விடுவிக்கப்பட்டனர். அனைத்து மலேசிய தன்னார்வலர்களும் நாளை இரவு 8 மணிக்கு புகிட் ஜாலிலில் உள்ள அக்சியட்டா அரங்கில் நடைபெறும் காசா ஒற்றுமை பேரணியில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்களுடன் இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.